वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं साग्रजातं सगगणा रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सगगणा ललिता श्रीविशाखान्वितं च ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमो ॐ विष्णुपादाय राधिकायै प्रियात्मने श्रीमद्भक्तिवेदान्तनारायणाय इति नामिने। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामिन्निति नामिने। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। तप्तकाञ्चना गौराङ्गी राधे बृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। श्रीकृष्णचैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। अब लास्ट क्लाஸில் பக்தி விருட்சத்தில் ஃபஸ்ட்டு பார்ட் பாகம் 1 பார்த்தோம். அதில் முக்கியமாக ஒரு விஷயம் நான் வந்து டீட்டெயிலாக முன்னால் சொன்னேன், ஒரு அறிவிப்பு சமயத்தில் சொன்னேன். அதை ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பண்ணுற மட்டும் போடுறேன். நான் சொல்கிறது கேளுங்கோ. பக்தியில், கிருஷ்ண பக்தியில் இந்தியர்களை விடவும் வெளிநாட்டுக்காரர்கள் தான் ரொம்ப மேலாங்க இருக்காங்க. நைஜீரியாவில் நான் இதை முன்னால் போட்டது தான், சும்மா எல்லாத்தையும் போடலை. இன்றைக்கி பார்த்திங்களா, 7வது ஆலயம் உருவாகுது நைஜீரியாவில். அப்போ எவ்வளோ தூரத்துக்கு அவங்க பக்தியில் சிறந்து போகிறாங்கன்னு பாருங்க. இவ்வளோக்கும் அவங்க வந்து முஸ்லீம்ஸ், இவ்வளோக்கும் முகமதியர்கள். அப்போ எங்களுக்கு என்னென்னா, இந்த மாதிரிப்பட்டதை இதை கேட்டுட்டு அங்கே உள்ள ராஜாக்களே நிலத்தை கொடுக்குறாங்க எங்களுக்கு, நீங்கள் கட்டிக்குங்கோ அப்படின்னு. அதில் ஒரு பெரிய டெம்பிள் அந்த இதில் நைஜீரியாவில் சென்டரில் போடுறோம். 500 பேர் உட்காந்து பார்க்கலாம். அதுதான் பெரிய டெம்பிள். இப்போ அஸ்துவாரெல்லாம் போட்டாச்சு. மொத்தம் கணக்கு வந்து பிரகாரம், குருதேவர் கணக்கு பிரகாரம் 18 டெம்பிள் வரணும் நைஜீரியாவில். அங்கே அப்படி வளர்ந்துட்டு இருக்கு. 2 நேரம் தான் முதல்ல போனேன். அதுக்கப்புறம் பாருங்கோ, வர 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 கூப்பிட்டு அப்புறம் என்னாச்சு, கிட்டத்தட்ட 7 டெம்பிள். அதான் 1 2 3ன்னு போட்டு விட்ருக்கேன். கடைசியில் இப்போ வந்து ஜெகநாத் டெம்பிள் வந்து இஸ்கானோட டெம்பிள் நம்மக்கிட்ட வருது. இஸ்கானோட டெம்பிள் அவங்க பிடிக்காமல் நம்மக்கிட்ட வருது. இப்போ பாருங்கோ, இப்போ எல்லாம் ட்ரெண்டே மாற ஆரம்பிச்சாச்சு அங்கே. இங்கே ஆனால் இங்கே என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இங்கே வந்து அவங்க நமக்கு சப்போர்ட் கொடுக்கறது கிடையாது. நாம் எல்லாம் இந்த நாராயண மாதிரி, அதாவது கௌடிய மாத்துக்களை நம்ம எல்லாம் சேர்ந்தே இருக்கணும். இதுதான் சுத்த பக்தி. இதே சுத்த பக்தி தான் அங்கே நைஜீரியாவில் நடக்குது. இப்போ அவ்வளோ தூரத்துக்கு மேலே வந்துட்டு இருக்கு பாருங்க. எனிவே, பக்தி விருட்சம். அப்போ போன இதில் வந்து கிருஷ்ண, அதாவது பக்தின்னா என்னன்னு பார்த்தோம், கிருஷ்ண பக்தின்னா என்னன்னு பார்த்தோம். அப்போ இந்த ஒரு பக்தி விருட்சம் அப்படின்னா, குரு வந்து பக்திக்குள்ள பக்தி விருட்சத்துக்கூட விதையை கொடுக்குறாரு. பீஜானி பேர் யார்? குரு தான் பக்திக்குள்ள விதையை கொடுக்க முடியும். குரு இல்லாமல் கிருஷ்ண பக்தி யாருக்கும் கிடைச்சது கிடையாது. நம்மளால் உண்டு பண்ண முடியாது. இது மற்ற பக்திகள் பண்ணிடலாம், ஆனால் கிருஷ்ண பக்தி மட்டும் பிரம்மதேவருக்கே கஷ்டம். அந்த தேவர் அது 33 கோடி தேவர்களுக்கும் கிடைக்காது. ஆனால் எப்படி கிருஷ்ண பக்தி கிடைக்கும்? நான் குரு மூலம்தான் கிடைக்கும்.
அப்போ ஸ்ரத்தா, சாது சங்கா, பஜன கிரியா, அனர்த்த நிவர்த்தி, நிஷ்டா, ருச்சி, ஆசக்தி, பாபா, பிரேமாணி, இப்படி 9 ஸ்டேஜ் இருக்குது. அதை பற்றி பிறகு போக போக பார்க்கலாம். இப்போ ஒன்று நோட்ஸ் எடுக்காண்டா, அதை எடுக்க வேண்டாம். அப்போ முதல்ல நீங்கள் எழுத வேண்டியது, இன்றைக்கி 2 ஸ்லோகா நான் கவர் பண்ண போகிறேன். இந்த 2 ஸ்லோகாயை நீங்கள் எழுதணும். யோகினாம் அபி சர்வேஷாம் மத் கதே நாந்தர் ஆத்மன ஸ்ரத்தாவான் பஜத்தே யோமாம் சமே யுக்த தமோ மதக. கீதை, பகவத்கீதை நீங்கள் படிச்சிருப்பீங்கோ. இது 6வது அத்தியாயம் 47வது வெர்ஸில் இந்த 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 ஸ்லோகா வருது. இந்த ஸ்லோகா உங்களுக்கு நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டிய ஸ்லோகா இது. யோகினாம் அபி சர்வேஷாம். அதுக்கப்புறம் கடைசியில் நீங்கள் சாப்பிட்ட பிறகு கூட எழுதலாம், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. இப்போ எழுதுனா எழுதிடுங்க, இல்லைன்னா அதுக்கு பிறகு எழுதுங்க. 2 தான். இதுதான் ஹோம்ஒர்க்கு. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா, எத்தனையோ ஏன்னா வழிகள் இருக்குது கீதையில். கர்மயோகம், ஞான யோகம், அதே மாதிரி அஷ்டாங்க யோகம், அதான் ராஜயோகம், பக்தி யோகம்னு இப்படி 4 விதமாக சொல்லுது இல்லையா? போன கிளாஸில் பார்த்தேன்ல. அதில் இவர் என்ன சொல்கிறாரு, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, எல்லா யோகங்களிலும் அபி சர்வேஷாம் யோகினாம் அபி சர்வேஷாம், எல்லா யோகங்கள்லையும் ஒசந்தது எது தான்? பக்தி யோகம் மட்டும்தான். அப்போ இந்த பக்தி யோகத்துக்கு தான் உள்ளதில் அதுவும் பகவத்கீதையில் இன்ட்ரோடியூஸ் தான் பண்ணுது. அது சும்மா கர்மம் என்ன நீ சாக மாட்டா, நீ உயிர், அது என்ன உயிர் என்ன, அது வேணா, இப்படின்லாம் சொல்லிகிட்டே போயிட்டுருக்கோம். போயிட்டு கடைசியில் எங்கே தான் நிற்கும்? கடைசியில் பக்தி யோகம் மட்டும்தான் உண்மை. மற்றதெல்லாம் இங்கேருந்து படிப்படியாக வாரது. அப்போ இது ரொம்ப முக்கியமாக நினைக்கணும். பக்தி யோகம்தான் முக்கியம். அப்போ அடுத்தால 2வது ஸ்லோகா, அது என்னென்னா, பிரம்மாண்ட பிரமித்தே கோனா பாக்கியவான் ஜீவா குரு கிருஷ்ண பிரசாதே பாய பக்தி லதா பீஜா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம எத்தனையோ பிறவிகள் பிறந்து இறந்து இப்படியே நம்ம எத்தனை கோடிக்கணக்கான ஜென்மங்கள் எடுத்து இப்படியே அலைஞ்சிட்டே தெரிகிறோம். பிரம்மாண்ட பிரமிதே கோனா, பிரம்மாண்ட பிரமிதே கோனா பாக்யவான் ஜீவா, பாக்யவான் ஜீவா. எந்த பாக்கியவான் யாரு? ஏதோ ஒருத்தனுக்கு லக்கு கிடைக்கி, அவன் சுக்ருத்தி பண்ணியிருக்கான். சுக்ருத்தி பண்ணதுனால நம்ம கவர் பண்ணமில்ல. சுக்ருத்தி என்னன்னு தெரியல, கவர் பண்ணமில்ல, மறந்து போச்சா? சரி, நான் ஒரு டச் பண்ணுறேன். அப்போ ஒருத்தர் பக்தி விஷயங்களில் ஏதாவது ஒரு சுக்ருத்தின்னா என்ன அர்த்தம்னா, அது புண்ணியம் இல்லை, இதுக்கு மேலே உள்ளது. சுக்ருத்தின்னா ஏதோ ஒரு செயல் நம்ம பக்தி சம்பந்தமாக பண்ணியிருக்கோம். சும்மா ஹாஸ்பிட்டலில் ஆரம்பிக்கிறது, அப்புறம் ஸ்கூல் ஆரம்பிக்கிறது, கண் ஆப்ரேஷனுக்கு கொடுக்கறது, இதெல்லாம் சொர்க்கத்துக்கு தான் கொண்டு போகுமே தவிர கிருஷ்ண பக்தி கிடைக்காது. அப்போ பாக்கியவான் ஜீவான்னா எவன் ஒருத்தனுக்கு என்ன பக்தி விஷயமா பக்தி சம்பந்தமாக அவன் ஏதாவது பண்ணியிருந்தா அது சுக்ருத்தி. அப்படி சேர்ந்தவன் தான் பாக்கியவான். அப்படி ஆகும்போது என்ன பண்ணுவாரான் கிருஷ்ணர்? ஒரு ஜென்மத்தை கொடுத்துருவார். அந்த ஜென்மம் எப்படிப்பட்ட ஜென்மம்? அந்த ஜென்மத்தில் மனுஷ ஜென்மம் கொடுத்து அந்த ஜென்மத்தில் ஒரு குருவையும் அனுப்பி வச்சிருவார். குரு கிருஷ்ண பிரசாதே பாயான்னா என்ன அர்த்தம்னா, அந்த சுக்ருத்தினால தான் ஒருத்தனுக்கு குரு கிடைக்கிது. அந்த குரு என்ன பண்ணுவார்? பக்தி லதா பீஜானா, பக்தி லதான்னா செடி, லதானா செடி, பக்தி லதானா பக்தி செடி, பக்தி செடி பீஜம்னா அதுக்கு வித்துன்னு அர்த்தம். பக்தி லதா, பக்தி லதான்னா என்னது? பக்தி, அதாவது கிருஷ்ண பக்தி விருட்சம். அந்த விருட்சத்துக்கு வித்து போடுறாரு. யார் போடுறாரு? குரு தான் போட முடியாது. அதனால தான் நான் முதலே சொன்னேன், கிருஷ்ண பக்தி குரு இல்லாமல் முடியாது. அதனால தான் நாம் இப்போ ஒரு டெம்பிளுக்கு போகிறோம்னா போன உடனே முதல்ல வைஷ்ணவர்களுக்கும் குருவுக்கும் வைஷ்ணவர்களுக்கும் முதல்ல நமஸ்காரம் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்து. ஏன்னா அவங்க வந்த உடனே நேராக இங்கே தான் வர்றாங்க. இங்கே வந்துட்டு, அதாவது நான் வேறு எல்லாமே எனக்கு குரு தான், எல்லாமே கம்ப்ளீட்டாக.
அதை பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் அடுத்தால ஆண்டவனை பார்க்குறீங்க. இதுதான் ஸ்டெப்பு கரெக்டு. அந்த ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணலைன்னா பலன் கிடையாதான். கிருஷ்ண பக்திக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனை. கிருஷ்ண பக்தி யாரும் கிடைக்காது, பிரம்மருக்கே கிடைக்கிறது கஷ்டம். அது என்ன பண்ணுறது? அப்போ இப்படி ஒரு பாக்கியவானுக்கு கிருஷ்ண பக்தி கிடைக்குது. எப்படி கிடைக்குது? அவன் சுக்ருத்தி பண்ணி அப்படியே ஒவ்வொரு ஜென்மங்களையும் ஏதாவது பண்ணியிருப்பான், தெரியாமல் பண்ணியிருப்பான். அப்படி தெரியாமல் பண்ணாலும் அவர் உண்டியில் போட்டுருவார், எல்லாம் பாயிண்ட் போட்டுகிட்டே இருப்பார். பாயிண்ட் வந்து உண்டி நிறைஞ்ச உடனே ஐயா உனக்கு இன்னொரு மனுஷ ஜென்மம் கொடுத்துட்டு ஒரு குரு வந்துடுவார். நீ அப்போ குரு கிடைக்கிறது கஷ்டம், கிடைக்காது. ஆனால் நம்ம அப்படி ஒரு குரு கிடைச்சாலும் நம்ம அந்த ஆச்சாரங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி குருவை வந்து அதை குருவுக்கு தான் முதல்ல நமஸ்காரம் போகும். அதுக்கு பிறகு தான் ராதாகிருஷ்ணருக்கு போகும். நம்ம வைஷ்ணவ ஆச்சாரங்கள் அப்படின்னு நிறைய இருக்குது. நம்ம கோயிலில் உட்காரன்னு வைங்கோ, கோயிலில் உட்கார்ந்தோம்னா காலை வச்சு காலை விரிச்சிட்டு போடக்கூடாது, விக்கிரகங்களுக்கு கால்கள் தெரியக்கூடாது. அதே மாதிரி குருவுக்கும் துளசிக்கும் நம்ம காலை காணிக்கக்கூடாது. விக்கிரகங்களுக்கு ஒரு நாளும் முதுக காணிச்சிடக்கூடாது. விக்கிரகங்களுக்கு முன்னால் கணுக்கால் இந்த முழங்கால்களை பிடித்து கொண்டு உட்காரக்கூடாது. இப்படிலாம் பிடிச்சிட்டு கூடாது, ஸ்ட்ரைட்டாக உட்காரணும். அதே மாதிரி விக்கிரகங்களுக்கு முன்னால் கோயிலில் உட்காந்து தூங்கக்கூடாது. இதெல்லாம் அபராதங்கள். பேசக்கூடாது, தெய்வங்களுக்கு முன்னால் சத்தமாக பேசக்கூடாது. அவரை பற்றி பாடலாம், அவரை பற்றி ஹரிக்கதை சொல்லலாம், அவரை பற்றி என்ன வேணாலும் சொல்லிகிட்டு இருக்கலாம். யாரையும் பற்றி புகழ்ந்து பாடக்கூடாது கோயிலில். அதே மாதிரி தப்பான விஷயத்தை பேசக்கூடாது. மற்ற தேவர்களை விமர்சிக்கக்கூடாது. ஏன்னா இவங்க வந்து ராதாகிருஷ்ணா வந்து எல்லாத்துக்கும் வசந்தவங்க. சாதாரணமாக இந்த ஜட உலக சம்பந்தமான பேச்சில் ஈடுபடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, புனித நாமங்களை உச்சரிக்க ஏதாவது சேன் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்புறம் அதே மாதிரி நம்ம பிரசாதம் சாப்பிட்றோம், அப்புறம் அந்த 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 பிரசாதம் வந்து என்னது ஆக்சுவலாக அவரோட ரெமினன்ட். அவர் சாப்பிட்டுட்டு மிச்சத்தை கொடுத்துக்கத்தான் நம்ம அப்படியே எல்லோரும் எடுத்துக்கிட்டுறோம். தூர வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போ அதில் உட்காந்து ஆக்சுவலாக எந்த இடத்துல நம்ம உட்காந்து வந்து பிரசாதம் சாப்பிட்டோமோ, பிரசாதத்தை ஆனர் பண்ணமோ, அது சாப்பிட்றேன்னு சொல்லக்கூடாது, அது ஆனர்னு சொல்லுவோம், மரியாதை கொடுக்குறோம். நம்ம சாப்பிடுன்னு சொல்கிறோம், பிரசாதம் வந்து சாப்பிடக்கூடியது இல்லை, அது அதோட மேலுது. அப்போது அந்த மாதிரி ஆனர் அதுக்கு வந்து நமக்கு வந்து மதிப்பு கொடுக்கும்னா நம்ம அதை உட்கொள்கிறோம். அப்போ அந்த இடத்த துடைக்கணும் அதை. அப்போது அதே மாதிரி நம்ம வந்து உடம்புலேயும், அதாவது நம்ம போடக்கூடிய துணிகள் எல்லாம் எளிமையாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். அதே மாதிரி ஆண்கள் வந்து பக்தர்கள் வேஷ்டி குர்த்தா வெள்ளை, அதாவது என்னென்ன சன்னியாசிகள் வந்து அது வந்து காவி போடணும். பெண் பக்தர்கள் தலையை மூடிய சேலை அணிய வேண்டும்னு போட்டிருக்கு. நம்ம எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறோமோ பார்த்தீங்களா? அப்போ பகவான் சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறாரு, ஒரு பக்தனை பார்த்த உடனே ஒருத்தனுக்கு அப்படியே கிருஷ்ணரோட ஞாபகம் வரணுமா, அந்த மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவனுக்கு வந்து உண்மையிலே அவன் பக்தன். நமக்கு பார்க்குறவனுக்கும் அவன் பார்த்தா நமக்கு ஒரு பக்தி வரும். அதே மாதிரி திலகம், நீங்கள் வந்த உடனே என்ன பண்ணணும், முதல்ல வீட்டிலேருந்து போட முடியலைன்னா அங்கே அழகாக வச்சுருக்குது, அங்கே போய் நீங்கள் திலகம் போடணும். சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறாரு, எவன் ஒருவனுடைய நெத்தியில் திலகம் இல்லையோ அவன் உடைய உடல் சவத்துக்கு சமம். நான் சொல்லலை, அவர் சொல்லியிருக்காரு. அப்போது இப்படி நம்ம பார்த்தீங்க, மற்றவங்கெல்லாம் சும்மா கோழி என்னடா அது கோழி பீ மாதிரி போட்டுட்டு போகிறீங்கன்னு அவங்க சொல்லிட்டு போட்டோம். அவங்களாம் நரகம் போகக்கூடிய கேஸ், அதெல்லாம் சும்மா பார்த்துட்டு இருப்பாரு. நம்ம இப்போ பகவான் அதெல்லாம் நரகத்துக்கு போகக்கூடிய கேஸுகள். அவங்க சொல்லுன்னா சொல்லிட்டு போட்டோம், அதை பற்றி நமக்கு பிரச்சனை கிடையாது. அப்போ நமக்கு திலக்கு போடணும். அப்புறம் இன்னொன்று சொல்கிறது, கழுத்தில் வந்து துளசி மணிகள், நம்ம துளசி மாலை போட்டால் என்ன அர்த்தம்னா பாருங்கோ, இதை கேளுங்கோ. துளசி மாலை ஒருத்தன் போட்டாமன்னா, குருக்கிட்டேருந்து வாங்கி போட்டாம்னா, யமராஜன் அந்த பக்கம் வரவே கிடையாது. நீங்கள் யமலோகத்துக்கு போக மாட்டீங்க ஷியூரா. எத்தனை இடத்துல சாஸ்திரத்தில் யமராஜாவே சொல்கிறாரு, எந்த ஒரு பக்தனை என்ன பார்த்துக்க
அவருடைய யார் யம தூதருங்கிட்ட அவ்வளோத்தையும் ஆர்டர் போட்டிருக்காரு யமராஜன். எப்படி போட்டிருக்காரு? ஏய் நீ கவனமாக போ, யாராவது அங்கே துளசி மாலை போட்டிருந்தேன்னு வச்சுக்க, அந்த பக்கத்தில் எட்டி பார்த்துடாத, முடிஞ்சிடும். அது நம்ம இடம் கிடையாது, நம்ம ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது, அது நமக்கு அங்கே ஆட்சி கிடையாது. அது யார்? கிருஷ்ணனோட ஆட்சி, விஷ்ணுவோட ஆட்சி. அப்போ அவர் அங்கே அந்த பக்கம் வர முடியாது. அது இல்லாமல் ஒருத்தன் உயிரை விட்டாம்னா என்ன ஆகும்? யமராஜன் தான் பிடிச்சிட்டு போயிடுவார். யமராஜன் பிடிச்சி போனால் எங்கே போகும்? சொர்க்கம் நரகம் இதுதான் போகும். அப்போ பாருங்கள், ஒரு சின்ன விஷயம், ஒரு குருக்கிட்ட இருந்து சார் நீ கறிக்கதை கொடுக்கணும். ஓகே, ஸோ ஒரு சின்ன விஷயந்தான் பாருங்க, அந்த பக்தியில் ஒரு எவ்வளோ பெரிய ஸ்டெப்புன்னு பாருங்க. அந்த யமராஜாவே எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு ஆக்கக்கூடிய அவ்வளோ தூரத்துக்கு என்ன இருக்குது, அதுக்கு பலன் இருக்குது, அவ்வளோ இருக்குது. இது இந்த என்ன தெரியுமில்ல, இந்த தெருவில் வந்து நாய் ஓடிட்டு இருக்குன்னு தெரியுமா? அந்த தெரு நாய் கார்பரேஷன்காரன் பிடிச்சி கொண்டு சீலை போட்டு சுட்டுருவானுங்க. அவன் என்னத்தை பார்ப்பான் தெரியுமா? அந்த நாய்க்கு கழுத்தில் பெல்ட் இருக்கான்னு பார்ப்பான். பெல்ட் இருந்ததுன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்குன்னு அர்த்தம். என்னடா இந்த நாய் பார்த்தோம்னா கழுத்தில் பெல்ட் இருக்குடா, அதை எதையும் பண்ணிவிடாதுடா. உடனே அதில் நம்பர் இருக்கும், அந்த நம்பரை கூப்பிட்டுடா, ஓனரை கூப்பிடு, இது எப்படியோ தப்பிங்க வந்துடுத்து அப்படின்ட்டு என்ன பண்ணுவான்? ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண. அப்போ அந்த நாய் எங்கே போகுது? கார்பரேஷன் அதோட தீக்கு போகுது. ஆனால் அதே சமயத்தில் பெல்ட் போட்ட நாய் எங்கே போகுது? எஜமான் வீட்டில் அழகான இதில் அது இடத்துல அது தூங்குது. பாருங்க வித்தியாசம் பார்த்தீங்களா? அப்போது அதனால தான் நாங்கள்லாம் பெல்ட் போட்டுட்டு தெரியாது. யமராஜா இந்த பக்கம் எட்டி பார்க்க முடியாது, நினைச்சும் கூட. அவருக்கு எழுதிய எத்தனை சாஸ்திரங்கள் எழுதி வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லை, ஒருத்தருக்கு கெட்ட கனவுகள், விபத்துக்கள் வராது, ஆயுதங்களால் உங்களுக்கு எந்த விதமான ஒரு கஷ்டமும் வராது. முக்கியமாக யமராஜனின் ஊழியர்களை கம்ப்ளீட்டாக பாதுகாக்குது. ஆனால் அது போடணும்னா ஒரு சின்ன கண்டிஷன் வரும். நம்ம நாக்கை கண்ட்ரோல் பண்ணணும். மீன், முட்டை, இறைச்சி இதை சாப்பிடக்கூடாது, சூதாடக்கூடாது, திருமணம் அல்லாத உறவு கண்டிப்பாக இருக்கக்கூடாது, மதுபானம் உண்ணக்கூடாது. இதை பின்பற்றக்கூடியவங்க மட்டும்தான் போட முடியும். துளசி அவ்வளவு வசதி அவா. ஆனால் இது நமக்கு முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அப்போ பாருங்க, இந்த ஜென்மம் நமக்கு இதில் வேஸ்ட் ஆக்கினா என்ன ஆகும்? நமக்கு கம்ப்ளீட்டாக நம்மளை மாதிரி ஒரு முட்டாள் கிடையாது. அதே மாதிரி துளசி மாலை அணிந்தவர்கள் வெங்காயம் பூண்டு கூட சாப்பிட மாட்டாங்க. அது ஹை ஸ்டேஜ் போக போக நம்ம இனி சாப்பிட்றோம், உட்காந்துட்டு பிரசாதம் சாப்பிட்றோம். அப்போ நான் சொன்ன மாதிரி அதில் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த தட்டை எடுத்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக கொண்டு போனோம், உள்ளே கொண்டு போயிடக்கூடாது. பகவானுக்கு எங்கே நைவேத்தியம் பண்ணுறோமோ, சமையல் பண்ணுறோமோ, அந்த இடத்துக்குள்ளே இதை நம்ம சாப்பிட்டதை கொண்டே போகக்கூடாது, கண்டிப்பாக கொண்டு போயிடக்கூடாது. சரியா? அதே மாதிரி அந்த இடத்த நம்ம உட்காந்து சாப்பிட்ட இடத்த உடனே துடைச்சிடணும், ஒரு தண்ணி வச்சு துடைச்சிடணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இதாக பண்ணோம்னா நமக்கு பக்தி கிடைக்கும். அப்புறம் இன்னொன்று பெரிய விஷயம், நீங்கள் என்னென்னா, இவங்க நீங்கள் கர்மிகளாக இருக்கக்கூடாது. கிருஷ்ண பக்திக்கு கர்மிகளுக்கு கிடையாது, எதுவும் நம்ம பக்தனாக இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மாதவிடாய் பெண்களுக்கு மாதவிடாய் வரும்போது இங்கே உள்ளே வரக்கூடாதுன்னுருவாங்க. சாஸ்திரம் அப்படி சொல்லலை. பெண்கள் நமக்கு கிருஷ்ண பக்தி இடத்துல, மற்ற கோயில்களில் நமக்கு தெரியாது, உள்ளே வரலாம். ஆனால் அங்கே ஏதோ பகவானுக்கு சேவை பண்ணதுலேயோ சமையல்லையோ வேறு ஏதாவது எந்த விதமான இதுலேயும் நம்ம டச் பண்ணாமல் தனியாக இருந்துக்கணும், இவ்வளோதானே தவிர இவங்க என்ன பண்ணுவோன்னா அதை வச்சு வரவே மாட்டாங்க. அப்படி கிடையாது, அப்படி எழுதலை. ஆக்சுவலாக பிரபுபாதர் அவரோட நெருங்கிய ஒரு பக்தை, அந்த அம்மா பூஜை வைக்கிறோம், கோயிலில் பூஜை வைக்கும். அந்த அம்மாவுக்கு என்னென்னா அப்பப்போ ஒரு மாதத்துக்கும் 3 நாள் 4 நாள் முடியாது. அது அழும். பிரபுபாதர்கிட்ட போய் அழுது, இப்படி எனக்கு இருக்கே, என்னால் எப்படி ராதாகிருஷ்ணர் என்னால் முடியாது என்னன்னு அவனு அழுத உடனே தான் சொன்னார். அவர் பக்தியை தான் பார்க்குறாரு,
நான் உனக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுக்குறேன். நீ அந்த நேரத்தில் கொஞ்சம் என்னை நல்ல உடைய பண்ணிவிட்டு நீ பூஜை பண்ணலாம். பாருங்கோ, கிருஷ்ணர் இப்போ பக்தியை பார்ப்பார். நம்ம ஏதாவது ஒரு சாக்கு பக்கம் சொல்லிட்டு சரி நான் அடுத்த வாரம் போயிடலான்ட்டு நம்ம தள்ளிடுறோம். அப்படி கிடையாது. அப்போ யாருக்கும் தெரிய மாட்டேங்குது இதெல்லாம். ஆனால் அதே சமயத்தில் மாதவிடாய் காலத்தில் பெண்கள் துளசி பூஜையில் கலந்து கொள்ளக்கூடாது, துளசி செடிக்கு தண்ணீரும் விடக்கூடாது. ஆனால் எந்த விதமான கண்டிஷன்லையும் எந்த விதமான இடையூறு இருந்தாலும் நாம் ஜெபம் பண்ணலாம், ஹரிநாம் எப்போ வேணாலும் பண்ணலாம். ஆனால் ஒன்று, துளசி மாலை போட்டவங்க குருக்கிட்ட இருந்து அதை வாங்கினவங்க துளசி மாலையில் பண்ணுவாங்க, மற்றவங்க துளசி மாலையில் பண்ண முடியாது. அந்த ஒன்று தான் வித்தியாசமே தவிர மற்றபடி நாம ஜெபம் தொடர்ந்து பண்ணலாம். அப்போ முக்கியமான பாயிண்ட் ஒன்று எழுதிக்குங்க. இது முக்கியமான பாயிண்ட்டு. துளசி மாலை அணியாதவர்கள் யமலோகம் செல்வார்கள். புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ நீங்கள் பண்ண எனது புண்ணியமும் இது பாவமும் பண்ணதை பொறுத்து அவர்கிட்ட போய் அங்கே போய் அதான் இந்த ஜட்ஜ்மெண்ட் டேன்னு சொல்கிறாங்களே. இவங்கெல்லாம் கத்துனி கத்துலாம் கத்துறாங்களே, இது உண்மைதான். ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி கிடையாது. அவங்களுக்கு அதான் அவங்க ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. அதான் ஜட்ஜ்மெண்ட்டு. யமராஜத்தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ நான் சொன்னது மாதிரி துளசி மாலை போட்டு ஒருத்தன் குருக்கிட்ட இந்த மாதிரி இது வாங்கி துளசி மாலை போட்டுட்டு சான் பண்ணவனுக்கு என்ன யமராஜா என்ன பண்ண மாட்டார்? சுத்தமாக கிடையாது. அப்பவும் துளசி மாலை அழிஞ்சவங்க எங்கே போவாங்க? இந்த ரூட்டுக்கு நான் இனி சொல்ல போகிறேன். எவ்வளோ தூரத்துக்கு அது தூரத்தில் இருக்குன்னு நான் இப்போ சொல்கிறேன், கேளுங்க. அப்போது நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய மனமாற உங்களை உண்மையிலேயே அவ்வளோ, அதாவது உங்களை நெஞ்சை பிடிச்சிட்டு சொல்லுங்க, நீங்கள் எங்கே போக போகிறீங்க? ஒரு காலம் நீங்கள் நினச்சி பாருங்க, நான் எங்கே போவேன்? இறப்பு நமக்கு எப்போ வேணாலும் நடக்கும். அதுவும் இந்த நாட்டில் என்னைக்கு நாளை கூட இருப்பேனான்னு எனக்கு தெரியாது. அப்போ நாம் எங்கே போக போகிறோம்? அங்கே போய் எப்படி இருக்கும்? நரகம் எப்படி இருக்கும்? கொடு நரகங்கள். அதே சமயத்தில் ஒருத்தன் துளசி மாலை போட்டு ஷேன் பண்ணி இருந்தோம்னா எவ்வளவு பாவம் செய்தாலும் பரவாயில்லை, அது அவ்வளோத்தையும் அழிச்சிட்டு வரும். சர்வ தர்மான் பரித்தேஜ்யா சரணம் ஏக்கம் பிரஜா. அவர் என்ன சொல்லுவார்? நீ என்கிட்ட வந்துட்டா வெரி குட், நோ ப்ராப்ளம், அழிச்சு விட்டுருவோம். வேற எந்த தேவதைகளும் அழிக்க முடியாது. அதனால தான் தருணத்தை தவற விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது இதுக்கு தான். இன்னொரு மானிட உடல் கிடைப்பது மிக மிக அபூர்வம், கிடைக்காது. நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த சூரியன் வருது, அது உங்ககிட்ட என்ன சொல்லுது? நான் ஒரு நாளை கொடுக்குறேன் நான் உனக்கு. ஆனால் நீ அதை எப்படி யூஸ் பண்ணுறியோ அது உன்னோட பொறுத்து. கடைசியில் அந்த நாள் போகுது, அங்கே அஸ்தமிச்சாச்சு, ஒரு நாள் போச்சு. நான் லாஸ்ட் கிளாஸில் என்ன சொல்லி கொடுத்தேன்? ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய சபக்குழி அங்கே அங்கே தூரத்தில் இருக்குது. இப்போ எனக்கெல்லாம் தூரமெல்லாம் ஒன்றும் கிடையாது, வயசாக போயாச்சு. அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டெப்பு. ஒரு நாள் முடிஞ்சு நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாச்சு, அடுத்தால இன்னொரு நாள் வருது, இன்னொரு ஸ்டெப்பு அங்கே எங்கே வச்சுட்ருக்கேன்? ஃப்ரண்டில் போயிட்டே இருக்கோம். ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்? பர்த்டே பார்ட்டி, எனக்கு சைக்கிள் வேணும், எனக்கு ஐபேடு வேணும். அப்போ பாருங்கோ, இதில் பர்த்டே என்ன வேண்டி கிடக்கு? நீ ஒவ்வொரு வருஷமும் நீ ஒரு வருஷம் பக்கத்தில் சபக்குழிக்கு பக்கத்தில் போயாச்சுன்னு அர்த்தம். அதில் என்னங்க செலிப்ரேட் பண்ண வேண்டியிருக்கு? அப்போ அது முட்டாத்தனம் தானே. பாருங்கோ, அதே சமயத்தில் பாருங்கோ, இந்த உலகத்தில் எத்தனை மதங்கள் இருக்குன்னு பாருங்கோ. இவன் ஏகதேசம் 200 அஃபிஷியலாகவே 200 மதங்கள் இருக்கான். அப்போது ஆனால் அந்த கலியுகத்தில்
எல்லா மதங்களும் ஏமாற்று மதங்கள். ஏன்? கலிபுருஷனோட இது இந்த கலியுகம் இருக்கு நான் ஓடிட்டு இருக்கலையே. 5000 வருஷம் போயாச்சு. மொத்தம் 432,000 வருஷத்தில் இப்போ 5000 வருஷம் தான் போயிருக்கு. 5000 சம்திங் தான் போயிருக்கு. இன்னும் 432,000 மைனஸ் கழித்து அதை 5000 கழிச்சுன்னா அவ்வளோ வருஷம் இன்னும் போகணும். இந்த கலியுகம், இந்த கலியுகத்தில் தோன்றக்கூடிய மதங்கள் அவ்வளவும் ஏமாற்று மதங்கள். அவன் பைசாக்கு சம்பாதிக்க தான் பண்ணுவான். உனக்கு சேலரியில் 10% உனக்கு கொடுத்துருன்ட்டு அவன் யார் திம்பான்? அவங்க ஜீசஸ் கிரைஸ்டுக்கா போகுது. அது பிரிச்சுட்டு வந்து பிளெயின் வாங்கிட்டு தெரியுவான். அவன் பிளெயினில் பறப்பான். பார்த்தீங்களா? அதனால தான் என்ன சொல்லு, தர்ம புரோஜித்தோ கைத்தவ அத்திர பரமோ நிற்பரிசராணாம் சதாம். ஸ்ரீமத் பாகவத்தில் அடி சொல்லுது, இந்த கலியுகத்தில் எல்லா மதமே என்னது? ஏமாற்று மதங்கள். நான் சொல்லல, ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது. அப்போ அந்த சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு? ஸ்ரீமத் பாகவதம் மட்டும்தான் உண்மை. மற்ற புராணங்கள் எல்லாம் எழுதி எல்லாத்தையும் திருத்திட்டானு. விஷ்ணு புராணத்தில் யார் அவர்? விஷ்ணுலேருந்து வந்தவர் தான் கிருஷ்ணர்னே மாற்றி எழுதிவிட்டானுங்க. அது பழைய, அது பார்த்தீங்களா? உலகம் ஃபுல்லாக என்ன நினச்சிட்டு இருக்கு? கிருஷ்ணர் வந்து அவதாரம் நினைச்சிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா? அப்போ புராணங்களை கெடுத்தாச்சு. நம்ம சொல்கிறோம் பைபிளை 63 நேரம் மாற்றி எழுதியிருக்காங்கங்கிறது எல்லாம் தெரியும். நம்ம புராணம் மட்டும் எப்படியாங்கும்? இதே பிரச்சனை தான். அதனால தான் சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறாரு, நீ இந்த இதில் இந்த கலியுகத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தை மட்டும் நீ படி. வேற எல்லா புராணத்தையும் அது குப்பை, தூரத்தி போட்டு. ஆனால் அந்த உலகத்துக்கு பார்த்தீங்களா எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க? பாகவத்தில் கிளியராக சொல்லுது, ஏதே சம்ச இதில் சொல்லிட்டு கிருஷ்ணஸ்து பகவான் சுயம்னு வரும். கிருஷ்ணர் மட்டும்தான் சுயம் பகவான். அவர்கிட்டருந்து வரக்கூடியவர் தான் எனது வருது. அப்புறம் பலராம் கீழே அப்புறம் எனது சதுர்விகாணி வருது. எனது அப்புறம் அது எப்படி வருதுன்னா வாசுதேவா, மூல சங்கர்ஷனா, அனிருத்தா, பிரத்யுமனானி வந்து அதுக்கப்புறம் திருப்பி பல எப்படி பின்னூறு எக்ஸ்பான்ஷன் வரும். அதுவும் வாசுதேவா, மகா சங்கர்ஷனா. அதிலிருந்து தான் சிவபெருமான் வர்றாரு. யார்? அதனால தான் அவருக்கு சங்கர்னு பேர். அவர் வந்ததும் சங்கர்ஷன்லேருந்து வந்ததுனால அவர் பேர் சங்கர். இப்படி வருது. மகாவிஷ்ணு அதிலிருந்து வராரு. திருப்பி இப்படி வந்து அதில் வரக்கூடிய வாசுதேவார் தான் நாராயணர். நம்ம என்ன சொல்கிறாங்க? நாராயணர் மேலே கிருஷ்ணர் கீழே அப்படின்னு தானே ஒரு மாற்றி ஒரு பற்றிகள. அப்போ ஏன் இப்படி குழப்புறாங்கன்னா, இது குழப்புறது உங்கள் தான், நீங்கள் தான் பிரச்சனை. ஒரு குருக்கிட்ட கேட்டிங்கன்னா கரெக்டாக அவர் சொல்லிக் கொடுப்பாரு. சாஸ்திரங்களை எடுத்து புட்டு போடுவார். இது யாரோ சொல்கிறதோ எதையோ கேட்டுட்டு நம்ம குழம்பி கடைசியில் நம்ம லைஃபே வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். உண்மை தெரியாமல் மாட்டின்னு இருப்போம். பார்த்தீங்களா? அப்போ கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் அப்படின்னு அடித்து சொல்லுது சாஸ்திரங்கள். அவர் மட்டும்தான் சுயமான பகவான். அதே மாதிரி அதிலிருந்து வந்தவர் தான் நாராயணர், வாசுதேவர், சங்கர்ஷனர், சதாசிவர், மகாவிஷ்ணு, கர்போதசாய் விஷ்ணு, க்ஷீரோகதாய் விஷ்ணு, பிரம்மதேவர், சிவபெருமான் எல்லாம் கடையில் அங்கேருந்து தான் வரும். அதுக்கப்புறம் தான் வரும். ஆனால் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ இந்த உலகத்தில் வழிபாடு நிறைய இருக்கு. யாரெல்லாமோ என்னென்ன இல்லாமல் வழிபடுறாங்க. நல்ல கவனிங்கோ. இதை 10 விஷயத்தில் நம்ம போடலாம். நீங்கள் இதை உண்மையாக என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப கீழே இருக்கக்கூடியவங்க இது முக்கியமான நோட்ஸ். துஷ்ட தேவதைகளை வழிபவர்கள். இவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க? மாமிசத்துக்காக இதெல்லாம் மற்ற மிருகங்களெல்லாம் கொன்று பலி கொடுப்பாங்க. மதுபானத்தையும் கூட கொடுத்து அவங்க சாப்பிடுவாங்க. அப்போ இந்த துஷ்ட தேவதைகளை வழிபடுவர்கள் தான் உண்மையிலே ஃபஸ்ட்டு கிரேடு. அதுக்கு அடுத்த கிரேடு மூதாதையர்களை வழிபடுவர்கள், ஆன்செஸ்டர்ஸ். கன்னி வச்சுருப்பாங்க சில வீடுகளில். அதே மாதிரி இப்போ பார்த்தோம்னா அங்கே அமெரிக்காலெல்லாம் முன்னால் அங்கே அந்த அமெரிக்கன் இந்தியன்ஸ் அங்கே உள்ள மாடுகள் இருக்கும். அதுக்கு பேர், அது மாடு பெரிய மாடாக இருக்கும்.
அது வந்து மூதாதையர்கள் மாடுகளாக வர்றாங்கன்னுட்டு அந்த மாடுகளை வழிபடுவாங்க. அவங்க இறந்தவங்க மாடுகளாக வர்றாங்களே அப்படின்னு மாடுகளை இப்படியெல்லாம் நிறைய இருக்குது. அப்போ மூதாதையர்களை வழிபடுவர்கள், அதாவது பித்திருன்னா மூதாதையர்கள்னு அர்த்தம். அவங்கெல்லாம் பித்திருலோகத்துக்கு போவாங்க. துஷ்ட தேவதைகளை வழிபடுவர்கள் எங்கே போவாங்க? துஷ்ட தேவதையை கொண்டு போயிடும். சரியா? அப்புறம் தூதர்களை வழிபடுவர்கள்னால் இப்போ நம்ம கிறிஸ்டியன்ஸோ முஸ்லீம்ஸோ பார்த்தோம்னா அவங்க எல்லாம் தூதர்களை வச்சு தான் அவங்களோட மதம் இருக்கும். இவங்களும் மற்ற பிராணிகளை கொல்லுவாங்க. என்ன ஒயின் குடிப்பாங்க, சர்ச்சிலெல்லாம் ஒயின் குடிப்பாங்க. அதில் அவங்க பிரச்சனை. அப்போ தூதர்களை வழிபடுறவர்கள் வந்து இவங்களோட யாரை துஷ்ட தேவதைகளை வழிபடுறவர்களையும் மேலே தான். ஆனால் பர்ஃபெக்ட் கிடையாது. இதுக்கு மேலே உள்ளவங்க சித்தர்களை வழிபடுவர்கள். பாபா சாய் பாபா அப்படின்னு வச்சுட்டு அவங்களெல்லாம் வழிபடுவாங்க. அவங்கெல்லாம் எல்லாம் எங்கே ஒன்றும் கிருஷ்ண பக்தியெல்லாம் ஒன்றும் அவங்களால கொடுக்க முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க? பிரம்மத்தில் கொண்டு உங்களோட சேர்த்து போட்டுருவாங்க. இதுங்க சித்தர்களை ஒரு நாளும் வழிபடக்கூடாது அப்படிங்கிறது நம்ம ஸ்ரீமத் பாகவதம் மட்டுமில்லை, எல்லா சாஸ்திரங்களையும் சித்தர்களை வழிபடக்கூடாது. அது நல்லது கிடையாது. அடுத்தால தேவர்களை வழிபடுவர்கள் நிறைய கோயில் இருக்கு இல்லையா, அம்மா வழி அந்த வழின்னு இந்த வழி நிறைய இருக்குல்ல. இவங்கெல்லாம் தேவர்களையும் தேவிகளையும் வழிபடுவர்கள் வந்து இவங்களை தான் நார்மலாக ஹிந்துஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி இவங்களும் என்ன பண்ணுவாங்க? மீன் சாப்பிடுவாங்க, முட்டை மாமிசம் எல்லாம் சில மீன் சாப்பிடுவாங்க. அதுக்கு மேலே உள்ளது வந்து பிரம்மதேவரை வழிபடுவர்கள். பிரம்மதேவரை வழிபடும் இவங்களும் ஹிந்துஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் ஹிந்துஸில் வசந்தி உள்ளவங்க ஞானி, பிரம்ம மோட்சவாதிகள்னு பேர். ஞானிகள் நம்ம யார்? விவேகானந்தர், அவர் வந்து ஞானி. அதே மாதிரி பிரம்ம மோட்சவாதிகள்லாம் பிரம்மத்துக்கு போகணும், பிரம்மத்திலே போய் சேரணும் அப்படின்ட்டு நிறைய மாயாவாதிகள் நிறைய பேர் இருக்காங்க. அது அவங்கெல்லாம் பிரம்ம மோட்சவாதிகள். ஞானிகளும் யோகிகளும் இவங்க எல்லாம் இதில் தான் வருவாங்க. அதுக்கு மேலே உள்ளவங்க சிவனை வழிபடுவர்கள், சைவைட்ஸ். இவங்க வந்து சுத்த சைவைட். ஆனால் அவங்க வந்து மீட்டெலாம் சாட மாட்டாங்க, சுத்த சைவைட் சாட மாட்டாங்க. இதுக்கு மேலே இன்னும் என்னென்னா விஷ்ணு நாராயணரை வழிபடுறது வசதி. இவங்களை தான் இவங்க வந்து வைஷ்ணவர்கள்னு சொல்லலாம். இவங்கக்கிட்ட சுத்த பக்தி இருக்குது. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? மாமிசம் சாப்பிட மாட்டாங்க. இவங்களுக்கு பக்தி அங்கேருந்து ஆரம்பிக்கும். உண்மையிலேயே பக்தி ஆரம்பிக்கிறது இங்கேருந்து ஆரம்பிக்கிறது. விஷ்ணு நாராயணரை வழிபடக்கூடியவங்கள் பேர் வைஷ்ணவர்கள்னு பேர். அதுக்கு மேலே தான் கிருஷ்ணரை வழிபடுவார்கள். அப்போ கிருஷ்ண பக்தர்கள் வந்து சுத்தமான பக்தியை மட்டும் விரும்பக்கூடியவங்க. அவங்க வந்து எதையுமே தானாட்டு பண்ணி சாப்பிட மாட்டாங்க. அந்த ஆண்டவனுக்கு படைச்சி அது பிரசாதத்தை மட்டும்தான் சாப்பிடுவாங்களே, எதுனாலும் சரி தான் அவங்களாடு சாப்பிட மாட்டாங்க. இதுதான் சுத்த பக்தர்கள். புரியுதா? ஆனால் நிறைய பேர் கேட்பாங்க, பகவத்கீதையில் சொல்லியிருக்குதே, நீங்கள் எந்த தேவதையை இப்போ நீங்கள் வழிபட்டாலும் எல்லாம் எனக்கு தான் வருவன்னு தானே சொல்லியிருக்காரு கிருஷ்ணர் அப்படின்னு அதானே கேட்பீங்கள்ல? சரி தானே? சரி, அந்த சுலோகம் ஞாபகம் இருக்கா? சுலோகம் என்ன சுலோகம்? ஏ அபி அந்நிய தேவதா பக்த யஜந்தே ஸ்ரத்தையான்விதாக தே அபிமாம் ஏவ கௌந்தேய யஜந்தே அவிதி பூர்வகம். என்னை அல்லாத மற்ற அந்நிய தேவர்களை வழிபடுவர்களின் வழிபாடுகளும் எனக்குத்தான் வருகிறது. ஆனால் அவர்கள் இப்படி தவறாக வழிபடுகின்றனர். ஏன் நேரம் இரண்டு வர வேண்டியதானே? ஏன் இன்டரக்டாக போனோம்? ஏன்னா அது இன்னொரு சுலோகம் இருக்குது. இவங்களுக்கு தன்னலை இருக்குது. எங்களுக்கு இது வேணும், அது வேணும், வேலை வேணும், அது வேணும், இது வேணும், போனால் வேணும், இது வேணும்னு ஆசை இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க? அவங்க தேவதர்கிட்ட போயிடுவாங்க. இதுதான் பிரச்சனை. அப்போ இதில் என்ன தவறு? எஜந்தே ஆவிதி பூர்வகம்ல என்ன அர்த்தம்? விதின்னா கரெக்டு, விதின்னா விதி அல்ல. அது சரியானது கிடையாது. ஏன் சரியானது கிடையாது? ஏன் தவறு? ரெண்டு பிரச்சனை. அவர்கள் நேரடியாக கிருஷ்ணரை வழிபடவில்லை, அது ஒரு தப்பு.
ரெண்டாவது தப்பு, அவர்கள் கிருஷ்ணரை அடைய மாட்டார்கள். என்னடா இது, நம்ம போய் இங்கே துர்காதேவியை கும்பிடுறோம், முருகனை கும்பிடுறோம், அது பிள்ளையாரை கும்பிடுறோம், அதெல்லாம் கிருஷ்ணருக்கு போகுதான். அப்போ நாம் மட்டும் ஏன் கிருஷ்ணர்கிட்ட போக மாட்டோம்? கேட்கல. அதுக்கு தான் அவர் சொல்லுவார், யாந்தி தேவ பிருத்தா தேவான் பித்ருன் யாந்தி பித்ருவ்ரதஹ பூதானி யாந்தி பூதேஜம் யாந்தி மத்யாஜினவாபிமாம் யாந்தி தேவம் பிரதா தேவான்னு சொல்கிறாரு. தேவர்களை நான் இப்போ எல்லாம் பாட்டம் இல்லை, முன்னோர்களை வழிபடுவர்கள் சொன்னேன், இப்போ தேவர்களை வழிபட சொன்னேன். பாருங்க, தேவர்களை வழிபடுபவர்கள் தேவர்களிடையே போய் சேர்வர், அவங்கள லோகத்துக்கு போயிடுவாங்க. முன்னோர்களை வழிபடுவர்கள் முன்னோர்களிடம் அவங்க பித்திரு லோகான்னு ஒரு லோகம் இருக்காங்க, அங்கே போயிடுவாங்க. அதுக்கு பிறகு தான் யமராஜா கூப்பிடுவார். பூதங்களை வழிபடுபவர் பூதங்களிடையே பிறப்பர். பூதங்களில் வந்து பெரிய டிபார்ட்மெண்ட் இருக்குது. பூதா, பிரேதாஸ், அதுக்கு பிறகு வேதாளா, அதுக்கு மேலே பிரம்ம ராட்சசி, இப்படி நிறைய போய் கடைசி சிவபெருமான் வந்து மேலே வரும். இதில் என்ன தெரியுமில்ல, 10,000 பூதங்களுக்கு அதிபதி ஒரு பிரேதா, 10,000 பிரேதாவுக்கு அதிபதி ஒரு வேதாளை, 10,000 வேதாளைக்கு அதிபதி ஒரு பிரம்ம ராட்சசி, 10,000 இந்த மாதிரி பிரம்ம ராட்சசிக்கு அதிபதி ஒரு என்ன மாதிரி நம்ம சிவபெருமான் இப்படி வரும். இந்த பக்கத்துக்கு நீங்கள் போகக்கூடாது. நீங்கள் பேய்களாக போகணுமா என்ன? நீங்கள் பேய்களாக போகிறதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் இருக்குது. அங்கே பெரிய காம்படிஷனா. எப்படின்னா, ஒரு பேய் தனக்கு நிறைய பேய்களை வந்து அந்த மாதிரி அந்த ஜீவன்களை கொண்டு வந்ததுன்னா 10,000 வந்துட்டுனா என்ன ஆகும்? ப்ரமோஷன் கிடச்சிடும். இதுக்கு தான் உங்களை விடாது, அது விடாது. ஒரு தடவை நீங்கள் ஒரு வாழைப்பழத்தை தூக்கி அங்கே போட்டுட்டீங்கன்னா விடாது, அப்படியே வந்துடும். அதான் வாதைங்கிறது. வாதை பேய்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், விடாது. ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுகளுக்கு ஆள் சேர்க்கணுமே. என்னென்ன கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் சேர்க்குறாங்களே, இதே மாதிரி தான். இதோட மோசம் இது ஆள் சேர்த்துட்டு என்ன பண்ணோம், அதுக்கு பிறகு இவங்க ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். அப்போ இவங்க வந்து பூதத்திலிருந்து முதல்ல அடுத்தால என்ன ஆகும், பிரேத்தாவாயிடுவாங்க. அப்புறம் பிரேத்தால டிபார்ட்மெண்ட் அவங்க அது மாதிரி 10,000 பண்ணாருன்னா அது என்ன ஆகும், அதுக்கு மேலே போகும். வேதாளம் இப்படி போயிட்டு இருக்கோம். அந்த வேதாளையெல்லாம் வச்சு கும்பிடுவாங்க. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்க, சாஸ்திரத்தை யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்களே. யாரோ சொல்கிறது எதையோ வச்சுட்டு அங்கே சாமி ஆட வேண்டியது இப்படித்தானே போயின்னு இருக்கு ஃபுல்லாக. அப்போ அதை சொல்கிறாரு. அப்போ இப்படி நீங்கள் வந்து தேவர்களை வழிபட்டாலும் நீங்கள் நீ வழிபடக்கூடிய உங்கள் ப்ரேயர்ஸ் வந்து கிருஷ்ணருக்கு போகுது, ஆனால் நீங்கள் போக மாட்டீங்க. எப்படி தெரியுமா? மழை மேகம் கடல்ல இருந்து ஆரம்பித்து மலையில் போய் அப்படியே மழையாக பெய்யுது. அந்த பெய்யக்கூடிய மழையை வந்து ப்ரேயர்னு வச்சுக்கலாம். மலைக்கு மேலே பெய்யுது. அந்த மலை வந்து ப்ரே பண்ணுற மாதிரி மலையில் ஃபுல்லாக அப்படியே பெய்யும். மலையில் தான் நிறைய அப்படி பெய்துட்டு அப்படியே அந்த தண்ணி எங்கே போகும், அப்புறம் கடலுக்கு தான் போகும். அப்போ இந்த அந்த ப்ரேயர் இருக்கக்கூடிய மழை கடலுக்கு தான் போகுது. ஆனால் அந்த மலை போகுமா என்ன? போகாது. நீ என்ன பண்ணுவானா, செக் எழுதி அனுப்புகிறா. செக் எழுதி நீ போட இதில் என்ன போஸ்ட்டில் போடுறா. அப்போ நீ அது வந்து ப்ரேயர்னா அது செக்கு யாருக்கு, நீ வந்து இன்கம் டேக்ஸ் கொடுக்குறான்னு வச்சுக்கா. நீங்கள் இதில் செக்கில் போட்டு மெயில் பண்ணுறா, அதுதான் போகுமே தவிர நீ போக மாட்டார். இதே மாதிரி இவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய ப்ரேயர்ஸ் எல்லாம் எனக்கு தான் வந்து சேரும். ஏன்னா நான் தான் மேலே, ஸ்வயம் பகவான் நான். அதே மாதிரி தான் நான் இப்போ என்னோடய குரு, இப்போ நீ கொடுக்குறது வந்து எனக்கு குரு கொடுத்துருவேன். அவர் என்ன பண்ணுவார், அவருக்கு குருக்கு கொடுப்பார். அவர் அந்த ப்ரேயரை என்ன பண்ண அவருக்கு குரு கொடுப்பாரு. கடைசியில் எல்லா குருக்கும் மேலே எங்கே போகும், அந்த அதில் ஒரு சார்ட் இருக்கிற கடைசியில் எங்கே போய் நிற்கும், 6 கோஸ்வாமிகள் போயிட்டு கடைசியில் எங்கே போகும், கிருஷ்ணர் போய் நிற்கும். யாரும் இங்கே எடுக்க முடியாது, இடையில யாரும் எடுக்க முடியாது. யாரும் அந்த ப்ரேயரை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு தகுதியும் கிடையாது.
இப்போ உங்களுக்கு புரிஞ்சா? அப்போ நம்ம வழிபடுறது யாரை வழிபட்டாலும் அவர்கிட்ட தான் போய் சேரும். ஏன்னா எல்லாமே அவருக்குள்ள இருக்குது. அவ்வளவு தேவதர்களும் எல்லாமே அவருக்கு கீழே இருக்கக்கூடிய சர்வன்ஸு. அவங்க ஒன்றுமே அவங்க எடுக்க முடியாது, அவங்க மேலே தான் கொடுத்தாகணும். ஏன்னா இவர் தான் பரம்பொருள். புரியுதாப்போ? வழிபாடு போகும், நீங்கள் போக முடியாது. அதான் சொல்கிறாரு யாந்தி தேவா பிருத்தான் தேவான்னு. நீங்கள் தேவர்கிட்ட போங்கோ, அதெல்லாம் அழிஞ்சு போயிடும். இந்த பிரம்மாண்டம் அழியும், பிரம்மதேவரும் அழிஞ்சு போயிடுவார், நீங்களும் சுத்தம் காலி. நம்ம கணபதி முருகன்ட்டு போயிருப்பீங்க, அது எல்லாம் போச்சே, பிரம்மாண்டத்தோடு முடிஞ்சது. ஏன்னா பிரம்மதேவர் தான் படைச்சது அவ்வளோ தேவர்களையும். அவர் பிரம்மாவரே போன பிறகு மாறி அங்கே நீங்கள் எங்கே போக போகிறீங்க? அதனால தான் அவங்க கிருஷ்ணர்கிட்ட ஒருபோதும் போக முடியாது. நீங்கள் இங்கே ஆடு கோழி எல்லாம் வெட்டி என்னெல்லாமோ பண்ணுறோம் இல்லை, ஆனால் ப்ரேயரெல்லாம் அவருக்கு தான் போகும், எல்லாம் அவருக்கு தான் போகும். ஆனால் அப்படி பண்ணுறது அட்டூழியம், இது இப்படி பண்ணக்கூடாது. அப்போ நமக்கு யார் வேணும்? சுத்தமான பக்தி வேணும். இந்த மாதிரிப்பட்ட மாமிசமோ இப்படிப்பட்ட அசிங்கப்பட்ட திங்ஸ் எல்லாம் நம்ம டீலே பண்ணக்கூடாது. ஏன்னா அங்கே போக முடியாது. நம்ம கிருஷ்ணர் சுத்தம், ரொம்ப பரிசுத்தம். அப்போ கிருஷ்ண பக்தி இன்னைக்கு வாரம். கிருஷ்ண பக்தியை பார்க்கும்போது 3 விதமான பக்திகள் இருக்குது. இப்போ நீங்கள் நோட் பண்ணுங்க. சாதாரணி பக்தி, வைத்தி பக்தி, ராக பக்தி. பார்த்தீங்களா? சாதாரணி பக்தி, வைத்தி பக்தி, ராக பக்தி. அப்போ சாதாரணி பக்தினா என்னன்னா, தமிழில் சொல்ல போனால் சாதாரண பக்தி, அதுதான் சாதாரணி. தன்னலம். நம்ம போகிறது எதுக்கு போகிறோம்? நமக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்காக வேண்டி போவோம். சில சமயம் எனக்கு குழந்தை பிறக்கலன்ட்டு போயிட்டு ஏதாவது நேர்ச்சி பண்ணிவிட்டு ஏதாவது பூஜை பண்ணுவாங்க. குழந்தை பிறக்கும், சில சமயம் 2 or 3 கூட கொடுத்துருவாங்க, அது அவங்களுக்கு இஷ்டம். கிடைக்காம வந்திருப்பாங்க, கொடுத்துரும். குழந்தை பிறந்தாச்சா அதுக்கு பிறகு கோயிலுக்கு வர மாட்டாங்க, அதான் முடிஞ்ச. அப்போ இது சாதாரணி பக்தி. இப்போ வைத்தி பக்தின்னா என்னது? மோட்சம் போகணும். இப்போ வைகுண்ட ஏகாதசி வரப்போகுது, எல்லாம் பறப்பாங்க, மோட்சம் போகணும்னு பறப்பாங்க எல்லாம். அப்போ இதெல்லாம் வைத்தி பக்தி, 2வது நிலை. அதான் வைத்திங்கிறது மிடில் உள்ளது. ராக பக்திங்கிறது தான் கிருஷ்ண பக்தி, சுத்தமான கிருஷ்ண பக்தி, ராக பக்தி. இதில் எப்படின்னா, சாதாரண பக்தி நமக்கு சந்தோஷமாக இருக்கணும்னு போகிறோம், அவருக்கு நம்ம என்ன ப்ரே பண்ணுறோம். வைத்தி பக்தி மோட்சத்துக்கு போயிடணும், இனிமேல் எனக்கு பிறப்பு வேண்டாம் அது வேண்டாம்னு மோட்சத்துக்கு போகிறதுக்கு பார்க்குறோம். ஆனால் ராகபக்தி எப்படி? எனக்கு சுகத்தை நான் பார்க்கல, அவர் எப்படி சந்தோஷமாக இருக்காரா? அப்போ எவ்வளோ தூரத்துக்கு ஒசத்தினி பாருங்க, இதை உங்களால் நினச்சி பார்க்க கூட முடியாது. எவ்வளோ ஒசத்தினி பாருங்க. அவர் சந்தோஷமாக இருப்பாரா? நான் எனக்கு எல்லாம் கொடுக்கணும், அது கொடுக்கணும், இது கொடுக்கணும். சரி, நீ உனக்கு ஏதாவது கேட்டியாடா? நான் எனக்கு ஒன்றுமே வேண்டாம், அவர் சந்தோஷமாக இருந்தால் அந்த ஒன்று தான் எனக்கு வேணும். அதே மாதிரி தான் பக்தி சாஸ்திரங்கள்லையும் 3 விதமான சாஸ்திரங்கள் இருக்குது. பக்தியில் இதெல்லாம் மூணு விதமான பக்திகள் என்னதெல்லாம்? இதெல்லாம் சாதாரணி, வைத்தி, ராக பக்தி. புரிஞ்சா? இப்போ அந்த 3க்கும் உள்ள வித்தியாசம் புரியுவா? இப்போ அதில் புரிஞ்சுட்டா? ஓகே. இப்படி தானே மனுஷங்க இப்படி தானே இருக்காங்க. இந்த பார்த்தீங்களா? என்ன பண்ணிங்கன்னா, எனக்கு சொர்க்கத்துக்கு போனோன்ட்டுமா, சொர்க்கத்துக்கு பிறக்க நிறைய மதங்கள் சொர்க்கத்துக்கு தான் கொண்டு போகும். ஆனால் அந்த சொர்க்கம் தற்காலிகம். அது அந்த ஜட்மெண்ட் டேன்னு சொன்னோம்ல, யமராஜா ஜட்மெண்ட் டே போட்ட உடனே அங்கே சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு இவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அந்த சொர்க்கம் சரி, உனக்கு புண்ணியம் முடிஞ்சவொடனே தான் திருப்பி எல்லாம் முடிஞ்சோன்னு திருப்பி வர வேண்டியானங்க. நீ இப்போ உன்கிட்ட ஒரு 10,000 ரூபா கொடுத்துருக்கான், நீ போங்கடா, போய் அப்படியே போய் இப்போ எனது அங்கே அந்த கோவளத்தில் போய் கொஞ்சம் டைம் அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு 5 நாள் தங்கி நல்லா ஜாலியாக இருந்துட்டு வாங்கிட்டு 10,000 ரூபாய் நீ கொண்டு போகிற. ஒவ்வொரு நாளைக்கும் நீ பே பண்ணணுமே, ஒரு நாளைக்கும் இவ்வளோ நீ போயிடுமா? 10,000 எல்லாம் காலியாகிடுச்சு, நீ என்ன பண்ணணும்? திருப்பி வீட்டு தானே வரணும். இதே மாதிரி தான் பகவத்கீதையில் சொல்கிறாரு. அப்போ நீ பண்ண புண்ணியத்துக்கு தகுந்தவாறு என்ன கிடைக்கும்? உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். ஆனால் அந்த சொர்க்கம் என்னது? அது வீசி கிடையாது, அதுக்கு பாடு செலவாகிட்டே இருக்கும். உன்னோட புண்ணியம் எல்லாம் கரைஞ்சிகிட்டே இருக்கும்.
கரைஞ்ச உடனே பழையபடி இன்னும் பிறக்க வேண்டியதான். பழைய குருடி கதவை திருடின்னு திருப்பி வர வேண்டியா. இதுக்கு போயிட்டு அவங்க எல்லாத்தையும் போட்டு ஆளெல்லாம் போட்டு என்னத்தெல்லாமோ பண்ணுறாங்களே. அப்போ இந்த கிருஷ்ண பக்திங்கிறது எங்கே எவ்வளோ தூரத்துக்கு ஒசத்திங்கிறது யாருக்குமே தெரிய மாட்டேங்குதே. அதே மாதிரி சாஸ்திரங்களையும் 3 நிலையில் இருக்குது. பகவத்கீதா ஃபவுண்டேஷன், தத்துவங்கள், அவ்வளவு உபனிஷத்துக்களையும் சாரம். அதனால்தான் கீதா உபனிஷத்துன்னு சொல்கிறது காரணம் அதுதான். அது பக்தியை அது சொல்லுது என்னன்னு கடைசியில் அதான் சொல்லுது. அர்ஜுனன் என்ன பண்ணுவான், போரில் நிற்கான். அப்போ அவனுக்கு என்ன பண்ணுன்னே தெரியாது, போட்டு குழம்பிட்டான். கடைசியில் என்ன ஆகுது, அதில் நீ பக்தி பண்ணுடா மன்மனாபவ மத் பக்தா அப்படின்னு அவன் சொல்லு, என்னோட பக்தனாக நீ எனக்கு நீ வந்தனம் செய், என்ன நீ வழிபடு, அப்போ நீ என்னட்டே வந்துடுவா. இதுதான் முக்கியமாக சொல்லணும். சரி, அவன் சொன்னான் அப்படின்னா நான் எல்லாத்தையும் விடணும். ஆமாம், சர்வ தர்மான்னு பறித்து எல்லாத்தையும் தூத்துவர்த்தி போடு. அதான் இந்த 200 எவ்வளோ மதங்கள் இருக்கே, இந்த மதங்களை தான் அவ்வளோத்தையும் தூத்துவர்த்தி போடணும். இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு வாரமும் போக வேண்டியது. ஜீசஸ் கிரைஸ்ட் நமக்கு குப்பை தொட்டி மாதிரி ஒவ்வொரு வாரமும் நல்லா திங்க வேண்டியது, நல்லா இறைச்சியும் முட்டையும் போட்டு திரும்பி மற்றவங்களெல்லாம் ஃபுல்லாக கெடுக்க வேண்டியது. ஆளை பிடிக்கணும், இதை பிடிக்கணும், அவனு திங்கிறதுக்காக எல்லாம் பண்ணுவானுங்க. அதுக்கப்புறம் கடைசியில் ஞாயிற்றுக்கிழமை போய் அங்கே போய் சொல்லிடுவான், நான் இவ்வளோ எனக்கு பாவத்தெல்லாம் பண்ணிடுவேன். அங்கே என்ன டம்பியாடா, ஒவ்வொரு சண்டே தான் பண்ணுறாங்க. அங்கே டம்பியாடு. அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் டம்பியாடு. ஆனால் இந்த ஜீசஸ் கிரைஸ்ட் இங்கே தான் 12 வருஷமும் இங்கே இருந்தவர். பைபிளில் கிடையாது அது. அந்த 12 வருஷமும் அவர் இருந்ததுங்க. ஜெகநாத்புரியில் 6.5 வருஷம் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து பிருந்தாவன் போயிருக்காரு. பிருந்தாவன்லேருந்து பழையபடி மேலே அது மாதிரி காஷ்மீருக்கு போயிருக்காரு. அவ்வளோ ரெக்கார்டு இருக்குது. இவங்க நம்ப மாட்டாங்க. நிறைய பேர் புக்கடி இருக்காங்க, நம்ப மாட்டாங்க. அங்கே பிபிசி டாக்குமெண்ட்ரி போட்டிருக்கு, அதையும் நம்ப மாட்டாங்க. ஆக அவர் ஒரு யோகி. அப்போ அதை வச்சுட்டு நமக்கு நேர எகென்ஸ்டாக வராங்க பார்த்தீங்களா, ஹிந்துக்களுக்கு எகென்ஸ்டே வராங்க பார்த்தீங்களா. இதுதான் நம்மளுடைய பரிதாபமான நிலை இதுதான். எனிவே பகவத்கீதா என்னன்னு சொன்னேன், பக்திக்கு முதல் ஸ்டெப்பு. அது என்னது, ஸ்கூல் மாதிரி. அடுத்தால பாகவதம் இருக்கு. பாகவதம்ங்கிறது என்னது, காலேஜ். அதனால தான் அடுத்தால பகவத்கீதை முடிச்சுட்டு அடுத்தால எல்லாம் இப்போ நாங்கள் பார்த்தோம்னா நாங்கள் ஃபுல்லாக இன்டர்நெட் விளையாட்டு கிளாஸ் எல்லாம் பாகவதம் கிளாஸ் தான் கொடுத்துட்டே இருக்கேன். அதுக்கு மேலே சைத்தன்ய சரித்தாமிருத்தான்னு இப்படி அது மாதிரி பக்தி, அது வசந்த பக்தி சாஸ்திரங்கள். அப்போ இதே மாதிரி தான் சாதாரணி பக்தி, வைத்தி பக்தி, ராக பக்தி, சாஸ்திரங்களை அந்த மாதிரி பிரித்து கொண்டு போகலாம் நீங்கள். அப்போ 3வது என்னென்னா ரெலிஷிங்கா, அது என்ஜாயிங்கா. எப்படி அந்த பக்தி ரசத்தை அப்படியே பருகி அப்படி ஆனந்தமாக இருக்கிறது தான் 3வது ஸ்டேஜ். சரி, நம்ம இவ்வளோ நேரம் கிருஷ்ண பக்தன்னு சொன்னோமே, நிறைய மதங்கள்லாம் சொன்னோம். எத்தனை கிருஷ்ண பக்தன் இருப்பானா உலகத்தில் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குறைச்சி தர்மாச்சாரி மத்தியே பகுதா கர்மனிஷ்டா, கோடி கர்மனிஷ்ட மத்தியே ஏகஜானி ஸ்ரேஷ்டா, கோடி ஞானி மத்தியே கயா ஏக ஜன முக்தா, கோடி முக்த மத்தியே துர்லபா ஏக கிருஷ்ண பக்தா. அப்போ மதங்களை பின்பற்றக்கூடியவங்க கர்மிகள்னால் யாரு, கர்மங்கள் பண்ணிட்டு நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் இடையிலே அலைஞ்சு திரியக்கூடியவங்க தான் கர்மிகள். அப்போ இந்த கர்மிகளை நம்ம எடுத்தோம்னா அப்படி ஒரு கோடி பேரை எடுக்கும். 1 கோடி பேரை இந்த கர்மிகளை எடுத்தோம்னா, மதங்களெல்லாம் இப்போ இதில் நிறைய மதங்கள் இருப்பாங்களே கர்மிகள், அதில் உள்ள கர்மயோகிகள் எல்லாத்தையும் சேர்த்து 1 கோடி எடுத்தோம்னா அதில் ஒருத்தன் தான் ஞானியாக இருப்பான்.
அப்படி ஒரு கோடி ஞானிகளை நீங்கள் எடுத்தாலும் அதில் ஒருத்தன் தான் உண்மையிலே முக்தி கிடச்சிருக்கோம் அவனுக்கு. அப்படி முக்தி கிடைச்ச 1 கோடி பேர்களை நீங்கள் எடுத்தீங்கன்னா உண்மையிலேயே சுத்தமான ஒரு கிருஷ்ண பக்தன் கிடைப்பது மிக அபூர்வம். பார்த்தீங்களா? இதுதான் இப்போ இந்த இதை எப்படி நீங்கள் புரிய போகிறீங்க? அதனால தான் பிரம்மதேவருக்கும் கிருஷ்ண பக்தி கிடைக்கிறதுக்கு அவர் கஷ்டப்படுறாரு. பிரம்மகடுக்கின பாதமோ பிரம்மகடுக்கின பாதமோ. அப்போ அவன் பிரம்மர் அவருக்கு பாதத்தை காணலான்னு பார்க்குறாரு, முடிய மாட்டேங்குது. அவருக்கே முடியலைன்னா நமக்கு எப்படி? அவருக்கே முடியலை. ஏன்னா இந்த பிரம்மாண்டத்துக்கு அதிபதி அவர். இந்த பிரம்மாண்டத்தை யார் படித்தா? மகாவிஷ்ணு படைச்சி கொடுத்துட்டாரு. நீ அதில் சிருஷ்டி பண்ணுன்னு. அவ்வளவு என்ன விலங்குகள், மரங்கள், தாவரங்கள், இது பறவைகள் எல்லாம் பண்ணி அவங்க கர்மத்துக்கு தகுந்தவாறு நீ படைப்பு செய்யணுங்கிறது அவர் பெரிய ஆள். அவருக்கே கிருஷ்ண பக்திக்கு பிரச்சனைன்னா நம்ம எந்த மாத்திரம்? ஏன்னா நமக்கு எப்படி போகும்னா குரு வழியாக போக முடியும். இதுதான் பிரச்சனை. அதனால தான் கிருஷ்ண பக்தி கிடைக்கணும்னா குரு இல்லாமல் முடியாதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது இதுதான் காரணம். ஏன்னா கிருஷ்ண பக்தி கிடைக்காது. இந்த பார்த்தீங்கன்னா அதுதான் இதில் போட்டிருக்கல, எத்தனை கோடிக்கு பிறகு தான் முடியும். கிருஷ்ண பக்தி கிடைக்காது. அப்போ இந்த மாதிரி கிருஷ்ண பக்தி கிடைக்கணும்னா அது சொல்ல ஒரு கண்டிஷன், நீ போய் குருக்கு காலில் விடணும், குருக்கிட்ட சரணடைஞ்சி அவர்கிட்ட வாங்கி துளசி மாலை போட்டு நீ ஒரு பக்தனாக வாழ்ந்தால் மட்டும்தான் முடியும். பார்த்தீங்களா? இப்போ எங்கே போய் இருக்குன்னு பார்த்தீங்களா? கிருஷ்ண பக்தர் அவ்வளவு உண்மையான கிருஷ்ண பக்தன் மிக 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 அபூர்வம். நான் இதில் மிகன்னு நிறைய போடலாம், அதுக்கு இடம் இல்லை. அவ்வளவு தூரத்துக்கு அபூர்வம். ஆனால் அந்த கிருஷ்ண பக்தன் எவ்வளவு எவன் உயர்ந்தமணி பாருங்கோ. சுத்த கிருஷ்ண பக்தன் எவருக்கும் கடமைப்பட்டவன் அல்ல. நாம பிறக்கும்போது நம்ம கடனோட வரோம். நான் இங்கே உள்ள கடனை சொல்லலை, இங்கே நீங்கள் கடன் வாங்குறத நான் சொல்லலை. நாம் பிறக்கும்போது அப்பா அம்மாவுக்கு கடமை, ஏன்னா அவங்க தான் நம்ம இந்த உடலை கொடுத்தது. அதே மாதிரி பஞ்சபூதங்களுக்கு கடமை. ஏன்? இதில் உள்ள எவ்வளோ நிலம், நீர், ஆகாயம், காற்று எல்லாம் நம்ம உடம்பு எல்லாம் அது அந்த பஞ்சபூதங்கள் தானே ஆனது. நம்ம அவங்க தானே எடுத்துகிட்டு நம்ம இந்த உடலோடு வந்திருக்கோம். நம்ம மூதாதையர்களுக்கு அதே மாதிரி கடன். அதே மாதிரி ரிஷி, நம்ம ஏதாவது ஒரு ரிஷிகளில் இதில் தான் வழியில் வந்திருப்போம், அவருக்கு வேறு கடன். தேவர்களுக்கு கடன். சுவாசிக்கிறோமே இந்த 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 காற்று நீ அங்கே பிறக்கும்போது நம்ம கொண்டு வந்தோமா என்ன? யாரோ ஒருத்தர் கொடுத்துருக்காது, நம்ம அந்த காற்றை தானே சுவாசிச்சுட்டு இருக்கோம். நம்மளாக கொண்டு வந்தோம். தண்ணி குடிக்கிறோம், நம்மளாம் அங்கே தண்ணி அங்கேருந்து கொண்டா வந்தோம் பிறக்கும்போது. இங்கே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அவர் சப்ளை பண்ணியிருக்காரு. பகவான் சப்ளை பண்ணுறாரு தேவர்கள் வழியாக. அதைத்தானே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அவங்களுக்கெல்லாம் கடமை இல்லையா? அப்போ ஒவ்வொரு ஜீவனும், பிறக்கும் ஒவ்வொரு ஜீவனும் கடமைப்பட்டவன். ஆனால் ஒருத்தன் உண்மையிலேயே அந்த கிருஷ்ணருடைய காலை பிடிச்சி கம்ப்ளீட்டாக ஒருத்தன் எப்படி அப்படி சரணடைந்தவனுக்கு அவர் என்ன சொல்கிறாரு? உனக்கு கடனே கிடையாது. தேவர்ஷி பூதாப்த நீர்ணாம் பித்ராணாம் ந கிங்கரோ நாயம் ரேணீச்சராஜன் சர்வாத்மனாய சரணம் சரண்யம் கதோ முகுந்தம் பரிஹிருத்ய கர்த்தம். ஸ்ரீமத் பாகவதம். முற்றிலும் சரணடைந்த ஒரு சுத்தமான கிருஷ்ண பக்தன் எந்த விதமான தேவர்களுக்கோ, எவ்வளோ தேவர்கள் இருக்காங்க? 33 கோடி. எந்த விதமான தேவர்களுக்கோ கடன் கிடையாது. மூதாதையர்களுக்கோ
அவனுடைய அப்பா என உறவினர்களுக்கோ அவருடைய தாய் தந்தையர்களுக்கோ கடன் கிடையாது. அவன் ஈவன் அரசனோ யார் வந்தாலும் எந்த விதமான மரியாதை கூட செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது அவனுக்கு. உறவினர்களுக்கோ மற்றவர்களுக்கோ அவன் கடன் பட்டவன் அல்ல. அவர் அழிச்சிடுறாரு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. அப்போ இந்த பக்தன் என்ன பியூட்டின்னா, நம்ம கர்மிக்கள் என்ன பண்ணணும், அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோ. இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு திதிக்கு என்ன பண்ணணும், பிராமணர்லாம் வச்சு பண்ணுவாங்க தெரியுமில்ல, இதெல்லாம் பண்ணி பிண்டம் கொடுப்பாங்க. கங்கை நதியில் அதுக்குன்னு நிறைய பிராமணர்கள் இருப்பாங்க. நீங்கள் போனீங்கன்னா அவன் ரூபாயை வாங்கிடுவான். ரூபா வாங்கிட்டு என்னத்தெல்லாம் பண்ணி ஏதோ மந்திரம் சொல்லுவான். அவனுக்கும் தெரியாது, நமக்கு என்ன மந்திரம்னு தெரியாது. என்னத்தை சொல்லி கடைசியில் பைசா வாங்கிடுவான். அப்போ பிண்டம் கொடுக்குறது எதுக்கு பண்ணுறோன்னா, அவங்க எல்லாம் நரகத்தில் நடப்பாங்களாம். மோஸ்ட் ஆஃப் த அநேகமாக கர்மிகளோட அப்பா அம்மா எல்லாம் எங்கே நரகத்தில் நடப்பாங்க. அப்போ அவங்க அதை விட்டு தாண்டி போகிறதுக்காக வேண்டி பிண்டம் கொடுப்பாங்க. பிண்டம் கொடுத்தா அதை வச்சுட்டு, ஏன்னா நம்ம அது கூட சேர்த்து ஏன்னா வழிபாடு எல்லாம் பண்ணுறோம். நிறைய ப்ரொசீஜர்லாம் இருக்குது, அது பண்ணுவாங்க. அப்போ ஒரு பக்தனான உடனே என்ன ஆயிருமா பாருங்கோ, வேற ஒன்றும் இல்லை. ஒருத்தன் குருக்கிட்ட இருந்து துளசி மாலை வாங்கி போடுறான். அவனுக்கு பேர் கனிஷ்ட பக்தன்னு பேர். கனிஷ்ட பக்தன் இல்லை, அதுக்கு மேலே ரொம்ப வயசாகி நல்லா அவன் இதெல்லாம் பண்ணான். அவன் நிறைய பிரச்சாரம் பண்ணுறான், நிறைய பக்தி பண்ணுறான், நிறைய குரு சேவை பண்ணாம்னா அவன் மத்தியம அதிகாரின்னு பேர். மத்தியமான பக்தி இல்லை, இதை விட வசத்தின்னா உத்தம பக்தின்னு இருக்குது. உத்தம பக்தினா உள்ளது ரொம்ப 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 பக்திமான்னு அர்த்தம். கனிஷ்டா அவன் துளசி மாலை போட்டுட்டு அவன் சேன் பண்ணான். இவனுடைய 7 தலைமுறைகள் முன்னமும் 7 தலைமுறைகள் பின்னமும் மோட்சம் பெறும், மோட்சம் அடைஞ்சிருவாங்க. வேற ஒன்றும் இல்லை, ஒரு துளசி மாலை தீ போட்டுட்டு அவன் சேன் பண்ணுறான். ஆனால் துளசி மாலை போடணும், இல்லைன்னா இல்லை, குரு இருக்கணும். அப்போ அந்த மாதிரி ஒருத்தன் ஒரு பரம்பரையில் வந்துட்டான்னா, கிருஷ்ண பக்தனாக ஆயிட்டான்னா, அந்த மேலே இருக்காங்கலையே பித்ருலோகத்திலேயோ அங்கேயும் இந்த நரகத்திலையும் கிடக்காங்க இல்லையோ, இவங்கெல்லாம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்களாம். என்னுடைய இந்த சந்ததியில் என்னுடைய ஒரு கிருஷ்ண பக்தன் வந்துட்டான், அதனால எனக்கு என்ன மோட்சம் கிடைக்குன்னு அப்படியே நினைச்ச உடனே எல்லாம் அப்படியே மோட்சம், எல்லாம் மோட்சம் வருவான், வைகுந்தம் வருவாங்க. பாருங்க, ஒரு பக்தன் எத்தனை தலைமுறை அவன் பண்ணுறான். இவ்வளவுக்கும் வேற ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிள். இனி அதை விடுங்கோ. மத்தியம் அதிகாரி, அடுத்த ஸ்லைடு அதுதான். மத்தியம் அதிகாரி. மத்தியம் அதிகாரின்னா அவன் ரொம்ப வருஷமாட்டே அவன் பக்தி பண்ணிகிட்டு இருக்கான். அவன் நிறைய ஆலய வழிபாடு இருக்கும், சாண்டிங் நிறைய சாண்டிங் பண்ணுறான். அதே மாதிரி ப்ரீச்சிங் கூட பண்ணுறான், நிறைய குரு சேவைகள் எல்லாம் பண்ணுறான். அவன் மத்தியம் அதிகாரின்னு பேர். மத்தியம் அதிகாரி குருவாகவும் ஆகலாம், ப்ரீச்சிங் பண்ணலாம், குருவாகவும் ஆகலாம். அப்போ மத்தியம் அதிகாரி ஒருத்தன் இருந்தான்னா எத்தனை ஜெனரேஷன் தெரியுமா? நினச்சி பாருங்கோ, 14 ஜெனரேஷன். 14 ஜெனரேஷன் முன்னாலேயும் 14 ஜெனரேஷன் பின்னாலேயும் மோட்சம் கொடுத்துருவார் இவர். அப்போ இந்த கிருஷ்ண பக்தன் ஒருத்தன் குருக்கிட்ட வந்த உடனே என்னெல்லாம் விஷயம் நடக்குன்னு பாருங்க. நீங்கள் நினைப்பீங்க 16 தான் என்ன எவ்வளவு போகும் அப்படின்னு. 16 நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மேத்தமெட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா மேலே இருந்து பாருங்க. சரி, உனக்கு அப்பா அம்மா, அவங்களுடைய அப்பா அம்மா, அவங்க சிஸ்டர் எல்லாம் வரும், கம்ப்ளீட்டாக இப்படி போட்டு மாதிரி அவங்களுக்கு ஒருத்தருக்கு அப்படி 14 லெவலுக்கு வரும்போது நீங்கள் ஒரு பெரிய சிட்டியே போயிடும், ஒரு சிட்டியே போயிடும், ஒரு பெரிய பெரிய ஊர் போயிடாங்க. இவ்வளவு வேலை அவர் கொடுக்காரு, இவ்வளவு இது அவர் கொடுக்காரு. அப்போ கிருஷ்ண பக்தனுக்கு அவர் எவ்வளவு தூரத்து, இது சாஸ்திரம், அவர் சொன்னது சாஸ்திரத்தில் இருக்கு. உத்தம அதிகாரின்னு இருக்கு, பக்த பிரகலாத் உத்தம அதிகாரி. அப்போ பக்த பிரகலாத் சரியா? அப்போ குரு பக்தியே கிருஷ்ண பக்தி. இது ரொம்ப கிருஷ்ண பக்தி விஷயங்களில் இது ஒரு ரொம்ப முக்கியமான வாக்கியம். நமக்கு ஒருத்தருக்கு எவ்வளோ தூரத்துக்கு குரு பக்தி இருக்கோ, இப்போ நான் இப்போ என்னோட குரு நான் உயிரை விட்டுருவேன். எனக்கு குருன்னா அவ்வளவு இது, அது என்னவோ தெரியாது, அவ்வளவு இது எனக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், நான் உயிரை விட்டுருன்னு தெரியும். எனக்கு குரு அப்படிப்பட்டவர். அரிச்சி அவரோட மகிமையை அடுத்த வாரம் நீங்கள் கேளுங்கோ.
கிருஷ்ணரே நேரே வந்து அவருடைய ரூபத்தில் வந்திருக்காரு. அவரோட ரூபம் அவர் வந்து எங்கேயாவது இப்படி சமாதியில் உட்காந்துருவார், அப்படியே போயிடும். சேன் பண்ணும்போது அப்படியே போயிடுவார். இவருக்கு வேலை இவர் வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் அந்த நேரத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு போனார். கிருஷ்ணர் வந்து இவரோட வேஷம் போட்டு அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் அங்கே உள்ள டிஎஸ்பி கூட இல்லை, அவர் கல்கட்டாலேருந்து வர்றாரு பீகாருக்கு. இவர் பீகாரில் இருந்தவர். அப்போது இவர் வந்து கடைசியில் பார்த்தாருன்னா சமாதியில் முடிக்கும்போது மணி 4:30 ஆயாச்சு. 5 மணிக்கு க்ளோஸு. இவர் 10 மணிக்கு மீட்டிங் முடிச்சிருக்கணும். இவர் தான் ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்கணும். அங்கே யார் போயிருக்கா? இவர் அங்கே போகிற அடிச்சு பிடிச்சி, ஐயோ எனக்கு வேலை காலி, நான் சமாதியில் இருந்துட்டேன்னு நினச்சிட்டு அடிச்சு பிடிச்சி சட்டையை போட்டு எல்லாம் ட்ரெஸ் யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு சைக்கிளில் கொடுக்குறோன்னு போகிறார். சைக்கிளில் தான் போவார். போய் அங்கே பார்த்தாச்சுன்னா எல்லோரும் அங்கே உள்ள போகிறத கண்டுபிடிக்கல. அங்கே எல்லாம் ரொம்ப பிஸி. டிஎஸ்பி அவர் எல்லாம் அவர் போயாச்சு. எல்லாம் அங்கே போடுறாங்க. அவங்க அங்கே எல்லாம் நாராயண திவாரி, அதான் என்னோட குருதேவோட பேர் நாராயண திவாரி. கங்க்ராச்சுலேஷன், டிஎஸ்பி அசந்து போயிட்டார். நீங்கள் கொடுத்த இதை பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் கொடுத்து வச்சுருக்காரு பாருங்க. ப்ரமோஷன் யார் கொடுத்தா? இப்போ நீங்கள் தானே கொடுத்தீங்க. நீ கொடுத்த அப்படியே டிஎஸ்பி எப்படி என்ன மாதிரி மெச்சு வச்சுட்டு கடைசியில் அந்த இடத்துல ப்ரமோஷன் கொடுத்துட்டு போயிருக்காருன்னா பாருங்கள் உங்களுக்கு ப்ரமோஷன். அவரோட சூப்பர்வைசர் சொல்லுவார். இவ்வளோக்கும் நடந்தது தெரியாது. இவர் என்னடா நான் தான் போகவே இல்லையே. அந்த கதையை நான் சொல்கிறேன், ஃபுல்லாக நான் சொல்கிறேன் அடுத்த வாரம். கிருஷ்ணரே தன்னுடைய பக்தனோட வேஷத்தில் இதில் இருக்குது. பகவதுக்கு இதில் வருது. அதாவது நான் என்னுடைய பக்தனுக்கு என்ன வேணாலும் அவனுக்கு தேவையை நான் பண்ணி கொடுப்பேன். ஏன்னா அவன் வந்து எனக்கு பக்தியை பண்ணி அவன் கடைசியில் வேலைக்கு கூட போக முடியாமல் ஆகிப்போச்சு. நான் போய் வேலை செய்கிறேன். அப்படிப்பட்ட குருதேவராங்க இவர். சாதாரணவர் இல்லை. அவர் அந்த இடத்துல எழுதினார், நான் வேலையை ராஜினாமா பண்ணுகிறேன். நேர ட்ரெயினை பிடிச்சிட்டு நேராக அவருக்கு பாட்டு குருதேவ். அவருடைய குருதேவ் தான் அதில் இருக்கார். பக்தி பிரஞான கேசவ கோஸ்வாமி மகாராஜ் எனக்கு பரமகுரு, எனக்கு குருவுக்கு குரு. இந்த மாதிரி இந்த மாதிரிப்பட்ட குரு பரம்பரையில் வந்துட்டு இருக்கோம். நம்ம கிடைக்காது. சும்மா ஏதோ வந்து விபூதி பண்ண உடனே அவனை உடனே பெருசாக கும்பிடுறாங்களே. இதை பாருங்க, அந்த கிருஷ்ணரை பாருன்னா அப்போ எந்த அளவுக்கு குருதேவோட மகிமையை நீங்கள் வந்து கேட்டு பாருங்க. அப்போ இதோட முடிச்சிடுறோம். குரு பக்தி தான் கிருஷ்ண பக்தி. இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து குருக்கு மேலே பக்தி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அதுதான் கிருஷ்ண பக்தி. ரெண்டு வித்தியாசம் கிடையாது. ஓகே. ஜெய ராத மாதவா ஜெய குஞ்ச விஹாரி ஜெய ராத மாதவா ஜெய குஞ்ச விஹாரி ஜெய கோபி ஜன வல்லபா ஜெய கிரிவரதாரி ஜெய கிரிவரதாரி ஜெய கோபி ஜன வல்லபா ஜெய கிரிவரதாரி ஜெய கிரிவரதாரி यशोदानन्दन व्रज जन रञ्जन यशोदानन्दन व्रज जन रञ्जन यमुना तीरा वनचारि यमुना तीरा वनचारि हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा